Believe you can and you are halfway there. நம்மால முடியும்னு நம்பினாலே போதும், நம்மளோட வெற்றி பாதையில கிட்டத்தட்ட பாதி தூரம் போய் சேர்ந்தா போலதான். நம்மால இங்கிலீஷ் பேச முடியும்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம உறுதியா நம்பணும். பின்னர் அதுக்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் எடுக்கணும். இந்த டெய்லி 10 வீடியோல 10 இங்கிலீஷ் verbs கத்துக்க போறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் கத்துக்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட இந்த வீடியோவை பார்த்து கத்துக்குங்க. டெய்லி 10 learn with a N. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற முதல் verb என்னதுன்னா slaughter. slaughter. ஸ்லாட்டர்ன்றதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று பலரை படுகொலை செய் அப்படின்ற மீனிங் இருக்கு. இன்னொன்று பறவைகள் மற்றும் விலங்குகளை இறைச்சிக்காக வெட்டு அப்படின்ற மீனிங் இருக்கு. முதல்ல ஸ்லாட்டர்ன்றதுக்கு பலரை படுகொலை செய் அப்படின்ற மீனிங் இருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மணிப்பூர் வன்முறையில் 150க்கும் மேற்பட்ட மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்றத இங்கிலீஷ்ல more than 150 people have been slaughtered in Manipur violence. More than 150 people have been slaughtered in Manipur violence அப்படின்னு சொல்லலாம். slaughter என்ற வேர்புக்கு நம்ம பார்க்க போற இரண்டாவது மீனிங் என்னதுன்னா இறைச்சிக்காக வெட்டு அப்படின்ற மீனிங் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாங்க 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை திருவிழாவுக்கு வெட்ட போறோம் அப்படின்றத இங்கிலீஷ்ல we are going to slaughter more than 100 sheep for the festival. We are going to slaughter more than 100 sheep for the festival அப்படின்னு சொல்லலாம். Number 2, eradicate. eradicate. eradicate-ன்றதுக்கு மீனிங் ஒழி, வேறறு, அடியோடு அகற்று அப்படின்ற மீனிங்லாம் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மதவெறியை நாம் அறவே வேறறுக்க வேண்டும் அப்படின்றத இங்கிலீஷ்ல we need to eradicate religious fanaticism. we need to eradicate religious fanaticism அப்படின்னு சொல்லலாம். ஜாதி வெறியையும் இன வெறியையும் நாம் அறவே வேறறுக்க வேண்டும் அப்படின்றத இங்கிலீஷ்ல we need to eradicate casteism and racism. we need to eradicate casteism and racism அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் உள்ள ஊழலை நம்ம அடியோட ஒழிக்கணும் அப்படின்றத இங்கிலீஷ்ல we need to eradicate corruption in the society. we need to eradicate corruption in the society அப்படின்னு சொல்லலாம். Number 3, adapt. adapt. adaptன்றதுக்கு மீனிங் புதிய சூழ்நிலைக்கு அல்லது சூழலுக்கு தன்னை பழக்கப்படுத்திக்கோள் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உன்னோட புது வேலைக்கு தகுந்தா போல உன்னையே மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் adapt yourself to your new job. adapt yourself to your new job அப்படின்னு சொல்லலாம். இந்த புதிய சூழலுக்கு தகுந்தா போல உன்னையே மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் adapt yourself to this new environment. adapt yourself to this new environment அப்படின்னு சொல்லலாம். Number 4, negotiate. negotiate. negotiateன்றதுக்கு மீனிங் பேச்சுவார்த்தை நடத்துன்ற மீனிங் இருக்கு, அல்லது கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வா அப்படின்ற மீனிங் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றத இங்கிலீஷ்ல we need to negotiate with them. we need to negotiate with them அப்படின்னு சொல்லலாம். ஊதிய உயர்வுக்காக நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றத இங்கிலீஷ்ல we need to negotiate for a pay increase. we need to negotiate for a pay increase அப்படின்னு சொல்லலாம். Number 5, utter. utter. utter அப்படின்னா வாய் விட்டு கூறு அல்லது வாய் விட்டு பேசுன்ற மீனிங்லாம் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல he did not even utter a single word. he did not even utter a single word அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒரு வார்த்தை கூட பேசாம கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல he left without uttering a single word. he left without uttering a single word அப்படின்னு சொல்லலாம். Number 6, diagnose. diagnose. diagnose அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இந்த நோய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன நோயின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்றது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, அதாவது அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றது அப்படின்ற மீனிங் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உனக்கு என்ன நோய் இருக்குன்றதை உங்க டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்போம், அல்லது உன்னோட நோய்க்கான காரணத்தை உங்க டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்போம். அதை இங்கிலீஷ்ல has your doctor diagnosed your illness? has your doctor diagnosed your illness அப்படின்னு கேட்கலாம். Number 8, encircle. encircle. encircle அப்படின்னா ஒன்றை வட்டமிடு, ஒன்றை சுற்றி வளை அப்படின்ற மீனிங்லாம் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு போலீஸ்காரங்க திருடனை சுற்றி வளைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல the police encircled the thief. the police encircled the thief அப்படின்னு சொல்லலாம். இறந்து போன ஆட்டை காகங்கள் வட்டமிடுகின்றன அப்படின்னு சொல்லுவோம்.
அது இங்கிலீஷில் the crows are encircling the dead sheep. The crows are encircling the dead sheep அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 8 transmit. transmit transmit அப்படின்றதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று கடத்துன்ற மீனிங் இருக்கு, ரெண்டு ஒளிபரப்பு அல்லது ஒளிபரப்பு அப்படின்ற மீனிங் இருக்கு. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டுக்கு கடத்துன்ற மீனிங் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கிருமிகள் நோயை கடத்துகின்றன அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கிருமிகள் நோயை பரப்புகின்றன அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் germs transmit disease. germs transmit disease அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்மிட் அப்படின்றதுக்கான இரண்டாவது மீனிங் என்னதுன்னா ஒளிபரப்பு அல்லது ஒளிபரப்பு அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, டிவிலேயோ அல்லது ரேடியோவிலையோ ப்ராட்காஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிபிசி அந்த ஆவணப்படத்தை மீண்டும் ஒளிபரப்ப போகிறது அப்படின்றது இங்கிலீஷில் the BBC is going to transmit the documentary again. the BBC is going to transmit the documentary again அப்படின்னு சொல்லலாம். the last but one hypnotize. hypnotize hypnotize அப்படின்னா ஒருவருடைய மனதை வசியப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது மற்றவங்களோட மைண்டை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அல்லது அவங்க என்ன செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ ஸோ அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள செய்ய வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு 7ஆம் அறிவு படத்தில் டாங்லி பார்த்துருப்பீங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா ஹிப்னடைஸ் தான் பண்ணுவார் இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அவருடைய கண்ணை பார்க்காத, இல்லைனா அவர் உன்னோட மனசை வசியப்படுத்திடுவார் அப்படின்றத இங்கிலீஷில் don't look into his eyes or he will hypnotize you. don't look into his eyes or he will hypnotize you அப்படின்னு சொல்லலாம். And today's last vocabulary that we are going to learn in this lesson is repent. repent repent அப்படின்னா செய்த தவறுக்காக மனம் வருந்தி அந்த வருத்த உணர்வை வார்த்தைகளால் வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவன் தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தினான் அப்படின்றத இங்கிலீஷில் he repented of his sins. he repented of his sins அப்படின்னு சொல்லலாம். That's it with today's lesson. Hope you enjoyed this lesson. If so, give it a thumbs up and subscribe for more videos. Thank you.